ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கொஞ்ச கால உபத்திரவம், பாடு, சோதனையை நீ பொறுமையோடு சைத்தா நித்திய கன மகிமை உனக்கு உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்மையாக அவரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வரும். உபத்திரம் வேண்டாம், சோதனை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், வராது. தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் சொல்லுங்க துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். மனம் இல்லைன்னு வைங்க, மனம் இல்லை, நாங்கள் எங்கள் மனம் போல வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவரை தலையிட மாட்டார். அவளுக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் உபத்திரம் இல்லாமல் இருக்கலாம், சோதனை கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நித்தியத்தில் பயங்கரமான வேதனை, துன்பம், பாடு, நிந்தைகள், அவமானங்கள், சஞ்சலம், தவிப்பு. ஆனால் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் பாடு, லேசான உபத்திரவம், கொஞ்ச காலம் பாடு, சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். வாசிங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13 முதல் படிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். போதும். பாடுகளில் மகிழ்ந்து களி கூறணும். பாடு வரும் பொழுது சோர்ந்து போய் துக்கத்தோடு கவலையோடு சபை வீடுகளை விட்டு அவள் ஒதுங்கி விட்டால் இந்த உலகத்தில் இயேசு வரும் பொழுது வெட்கப்பட்டு போவாங்க. இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடு உபத்திரமும் நமக்கு மகிமை, நித்திய கன மகிமை உண்டாக்கும் என்று அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. லேசான உபத்திரமும் கொஞ்ச காலம் பாடு, அந்த பாடுகளில் மகிழ்ந்து களி கூறணும். பாடுன்னு சொன்னாலே அநேகருடைய முகத்தை பார்த்தா பரிதாபம் ஆகிடுவாங்க. உபத்திரம், சோதனை, கஷ்டம்னு சொன்னாலே சோர்ந்துருவாங்க. கர்த்தருக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். பாடுகள் வரும் பொழுதும் மகிழ்ந்து களி கூறணும். பாடு வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது சிலர் சபையை விட்டு பின் வாங்கிடுவாங்க. ஆனால் ஆசீர்வாதம், அற்புதங்கள், எழுப்புதல் வரும் பொழுது அவர்கள் தேவனை துதிப்பாங்க, ஆராதனை செய்வாங்க. ஏதோ ஒரு சோதனை குடும்பத்தில், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டா ஆராதனைக்கு வரமாட்டாங்க. அது எதை காட்டுன்னா, ஏற்கனவே அவர்கள் பின்வாங்கியிருக்காங்க. கஷ்டம் வரும்போதல்ல, ஆனால் எந்த நிலைமையிலும் உண்மையாக கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவள் தான் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் என்றும் அவரோடு இருப்பார்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையிலும் அல்லேலூயா, கஷ்டம், துன்பம், பாடு, எதிர்ப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு, சபைக்கு, சத்தியத்துக்கு உண்மையாக இருப்பீர்களா? உறுதியாக இருப்பீர்களா? அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாடுகள், துன்பங்கள் வரும் பொழுது ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுக்கு ஆராதனை செய்யணும், ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். சபைக்கு எப்பொழுதெல்லாம் உபத்திரம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் சபை வளர்ந்தது. சபைக்கு உபத்திரமே இல்லைன்னு வைங்க, சபை வளராது. பேசாம அந்த மாதிரி இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான். ஏதோ கஷ்டம், துன்பம் வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க. பிரச்சனையே இல்லைன்னு வைங்க, கஷ்டமே இல்லைன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆராதனைக்கு ஒழுங்காக வர மாட்டாங்க,
அவர்கள் சாட்சி சொல்ல மாட்டாங்க. சிலர் எப்படின்னா, ஏதாவது கஷ்டம் துன்பம் வந்துட்டுன்னா சபையை விட்டு போயிடுவாங்க. ரெண்டு விதத்தில் இருக்கு. ஆனால் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருக்கென்று நிமிர்ந்து சாட்சியாக நிற்பார்கள். நீங்கள் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறீர்களா? அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, உபத்திரமோ துன்பமோ வியாகுலமோ மரணமே ஆனாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும். எந்த சோதனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் சரி, என்னை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ரொம்ப விழிப்பா இருக்கணும். பிசாசு எவனை வஞ்சிக்கலாம் விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வகைதேன். ஒவ்வொரு குடும்பமாக சுற்றி வருகிறான், ஒவ்வொரு ஏரியாவிலும் சுற்றி வருவான். விளங்குதா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல பிசாசு பலவிதமான சோதனைகளை, போராட்டங்களை, எதிர்ப்புகளை, தடைகளை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாயிருப்பீர்களா? அந்தி கிறிஸ்து, அநேக அந்தி கிறிஸ்துகள் உலகத்தில் இருப்பார்கள் என்று இந்த காலத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு பிற்பாடு ஒரே ஒரு அந்தி கிறிஸ்து தான். மற்றெல்லாம் அந்தி கிறிஸ்துடைய ஆவிகள். இன்றைக்கு அந்தி கிறிஸ்துடைய ஆவிகள் உலகத்தில் கிரியை செய்து கொண்டு வருகிறது. இந்த ஆவிகள் என்ன செய்கிறது என்றால், சபையை விட்டு தேவனுடைய பிள்ளைகளை பிரிப்பது, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பது. ரட்சிக்கப்படாத ஜனங்களை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவன் எங்கே கிரியை செய்கிறான்? விசுவாசிகள் குடும்பத்தில் தான், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வீட்டில் தான், குடும்பத்தில் தான் அவன் கிரியை செய்து விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை சபையை விட்டு பிரிப்பதற்கு, அந்தி கிறிஸ்துவுடைய சபையை கட்டுவதற்கு அவன் பிரயாசப்பட்டு வருகிறான். நம்ம சபையில் எடுத்துக்கிட்டா, நம்முடைய சபையை விட்டு யார் யார் பின்வாங்கி போனார்கள் யோசித்து பாருங்க. உங்கள் குடும்பத்தில் யார் யார் பின்வாங்கி போனார்கள்? உங்களுக்கு நெருங்கின நண்பர்கள் யாரெல்லாம் பின்வாங்கி போனார்கள்? அவரெல்லாம் எங்கே இருக்காங்க? இப்போ எங்கே இருக்காங்க? அந்தி கிறிஸ்துடைய சபையில் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் பின்வாங்கி போனவர்களை அந்தி கிறிஸ்து மகா உத்தர காலத்தில் வரக்கூடிய பயங்கரமான உபத்திரவத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டி இருப்பது போல, சபை இருப்பது போல, அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன இருக்கிறது? ஒரு சபை இருக்கிறது. அது கிறிஸ்துவனுடைய சபை அல்ல, அது அந்தி கிறிஸ்துவின் சபை. ஆகவே நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளணும். எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? அவர்களும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனை செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க எல்லாரும். ஆனால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல. தவறான உபதேசம், தவறான உபதேசம். இந்த உலகத்தில் மனிதன் இன்றைக்கு சலுகைகளை எதிர்பார்க்கிறான். ஏராளமான பேர் பணம் எங்கே கிடைக்கும், சாப்பாடு எங்கே கிடைக்கும் என்று பார்க்கிறார். சத்தியம் எங்கே இருக்குது அதை பார்க்கிறார்களா? சத்தியம் இல்லாத இடத்துக்கு போகாத. சத்தியம் இல்லாதது சபை கிடையாது, அது அந்தி கிறிஸ்துவோடைய கூட்டம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். யார் யார் தேவனை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகிறார்களோ அவர்களை உடனே போய் சாத்தான் என்ன செய்கிறான்? கடந்த நாளிலே ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் கேட்டேன். அதிலிருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பிரதர் சேகர் வீட்டில் போய் திடீர்னு ஒரு 3-4 பேர் அவரை பயமுறுத்தி, நீங்கள் ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை விட மாட்டோம்
என்று அவருக்கு விரோதமாக எழும்பி அப்படியே குடும்பத்துக்கு விரோதமாக பயங்கர போராட்டம். அவர் வீட்டெல்லாம் பூட்டி சீல் வைத்து இவ்வளவு ரூபா கொடுக்கலன்னு நான் உங்களை விட மாட்டேன் என்று அவரை ரொம்ப பயமுறுத்திக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சபையை விட்டு பின்வாங்கி போனவங்க தான். நம்முடைய சபையை விட்டு ஜெபம் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன். பின்வாங்கி போன குமார், மான்சிங், மைக்கேல், இந்த பேரெல்லாம் நீங்கள் கவனிச்சிடுங்க. அவர்களோடு நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தால் சாத்தான் உங்களையும் தாக்கிடுவான். இப்படி ரவுடிகள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் திடீர்னு போய் அவருடைய வீட்டில் சண்டை போட்டு நீங்கள் ரூபா கொடுக்கணும் இல்லாட்டா உங்களை விட மாட்டோம் என்று சொல்லி அவரை ரொம்ப பயமுறுத்தி அவர் பொருட்கள் வைத்த அந்த இடத்துல சீல் வச்சு போயிட்டாங்க. திருப்பியும் வருவான்னு திருப்பியும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணி பேசிக்காங்க. யார் பேசுகிறா? ஹலோ, நான் குமார் பேசுகிறேன், என்ன வேணும்? எனக்கு நீங்கள் 1.5 லட்சம் ரூபா தந்தா நான் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பேன் என்று அவர் ஃபோன் பண்ணுறாரு. விளங்கிட்டா உங்களுக்கு? இவரை பிளாக்மெயில் பண்ணுறாரு. தானே பிரதர்? அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். அவர் சொல்ல மாட்டார். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆட்களை அடையாளம் கண்டுகிட்டு இருக்கணும். பிசாசு எப்படியெல்லாம் தந்திரமா வஞ்சிக்கிறான்னு நீங்கள் கண்டுகொள்ளணும். பகிரங்கமா வீட்டில் போய் அவரை பயமுறுத்தி, அவர் 2 பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, நீ இவ்வளவு ரூபா கொடுக்கலன்னா உன்னை விட மாட்டோம், நீ பிஸ்னஸ் பண்ண இடத்துல என்னை ஏமாத்திட்டா எனக்கு ரூபா தர வேண்டியது. அது எத்தனை வருஷம் கழிச்சு? 5 வருஷம் கழிச்சு. முன்னுக்குள்ள காரியங்களே நான் சொல்ல விரும்பலை. இது இப்போ நேற்று நடந்தது தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆகவே யார் யார் சபையை விட்டு கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்களோ அவர்கள் அப்படியே அமைக்கிடுவாங்க. டேவிட், நம்முடைய சபையில் இருந்தவர் டேவிட், அவரு எனக்கு முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குன்னு சொன்னார். நல்லா ஜெபம் பண்ணி கண்டுபிடிங்க பிரதர், நீங்கள் ஒரு 10 ஆத்துமா ஆதாயம் பண்ணிட்டு வாங்க பிரதர், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஊழியம் கொடுப்போன்னு சொன்ன உடனே அவர் அங்கே போய் சேர்ந்தார். சபையை விட்டு பின்வாங்கி போன அநேகர் பிச்சை எடுத்துட்டு அலைகிறாங்க. பிச்சை எடுத்துட்டு அலைகிறாங்க. ஊழியத்துக்கு அழைக்கிறது யாரு? கர்த்தர். ஊழியம் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். தேவைகளை சந்திக்கிறது யாரு? கர்த்தர். ஆனால் இவர்கள் வந்து எனக்கு உதவி செய்யலா, எனக்கு உதவி செய்யலா என்று ஒவ்வொருவரையும் போய் அது ரொம்ப நமக்கு சபைக்கு கேவலமா இருக்குது. இதுல ரொம்ப கவனமா இருந்து ஜெபம் பண்ணுங்க. சபையை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள சாத்தான் இப்படித்தான் சலுகைகளை காட்டி அவளை வஞ்சித்து ஏமாற்றி அவளை இப்படி மோசம் போக்கிட்டு இருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்டவளை குறித்து நீங்கள் கவனமாயிருங்க. அவர்களோடு நீங்க தொடர்பு வைக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சபையிலே நீங்கள் உண்மையாக இருந்து உறுதியாக இருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவளுக்கு உபத்திரம் வந்தபோது, பாடுகள் வந்தபோது அவர்கள் தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடினால், அவருடைய நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடினால் என்ன செய்தாங்க? சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள். உபத்திரவத்தில் சிதறி போனவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்தார்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள், சபையை கட்டினார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். ஆனால் சலுகைகள் சபையை விட்டு பின்வாங்கி போனவர்
இந்த உலகத்தில் உள்ள சலுகைகளுக்காக பின்வாங்கி போனவர்கள் முடிவில் வெட்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற வேளையிலே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு, உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உங்களை உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுகளையும் கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? உபத்திரவம். உபத்திரவப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுகளையும் தருவார். அல்லேலூயா. இயேசுவுடைய வருகையிலே நாம் இளைப்பாறுதல், மகிமை, நித்திய கன மகிமை பெற வேண்டுமானா இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவருக்காக வாழணும். நீ ஆண்டவருக்காக சாட்சியா ஜீவிக்காவிட்டால், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யவிட்டால் பிசாசு உன்னை கீழே தள்ளிடுவான். ஒரு விசுவாசி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழன்னா எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஆராதனை செய்துகிட்டு இருக்கணும், ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா பிசாசு வஞ்சித்திருவான். நீங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், உபத்திரம் வரும் பொழுது அவர்கள் சிதறி போனவர்கள் எங்கும் போய் ஊழியம் செய்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் ஆண்டவருக்கென்று ஏதாவது ஒரு ஊழியம் செய். உபத்திரவத்தில் அவர்கள் பாடுகள் மத்தியிலே ஊழியம் செய்து ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை படிங்க. 5ஆம் அதிகாரம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய், பாடுகள் அவமானங்கள் வந்தபோது சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார். பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது நீ சோர்ந்து போகக்கூடாது. அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆண்டவருக்கென்று சாட்சியா ஜீவிக்கணும். அல்லேலூயா. உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஏராளமான பேர் இருப்பாங்க, ஆனால் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு எல்லாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை யார் அதைரியப்படுத்துகிறார்கள்? உங்களை பற்றி தவறா சொல்றது யாரு? அதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. தவறான செய்திகளை பரப்பிட்டே இருப்பாங்க, துர்ச்செய்தியை பரப்பிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள இருக்கிறது யாரு? பிசாசு, அசுத்தாவிகள், அந்திக்கிறிஸ்துடைய ஆவி கிரியை செய்யறதுனால அவர்கள் எப்போதும் மற்றவளை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. கவனிச்சிடுங்க, அதிலே கண்டுபிடிச்சிடலாம். உங்க வீட்டுக்கு வருவாங்க, அன்பா பேசுவாங்க, ஆனா மற்றவர்கள் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க அப்படி இப்படின்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல கண்டுபிடிச்சிடலாம். இப்படிப்பட்டவர்களை உங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் கவனமா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டா அவர்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். அசுத்தாவி இருக்கிற ஒரு ஆளோடு நெருங்கி பழகிட்டா போதும், அந்த ஆளுக்குள்ள இருக்க அசுத்தாவி உங்கள் பிள்ளைகளை தாக்கிவிடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதுல கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவனமாக இருங்க. எப்படியா போய் எங்கேயா பிழைச்சிட்டு போட்டு நீ விட்டியல்னா அதுக்கு முடிவில் நரகத்தில் போய் வேதனைப்படும். ஆகவே உங்களை குறித்து, உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. நீங்கள் மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலே கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். கொஞ்ச காலம் பாடு, லேசான உபத்திரவம், ஆனா மகிமை, நித்திய மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய மகிமை. இந்த உலகத்தில் கொஞ்சம் கஷ்டம், பாடு, துன்பத்தை நீங்க பொறுமையோடு சகித்துட்டா நித்திய மகிமையை பரலோகத்தில் காண முடியும்.
இந்த உலகத்தில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லி மனைவியுடைய பேச்சுகளை கேட்டு சலுகைகள் கிடைக்கும் என்று சத்தியத்தை விட்டுவிட்டால், சபையை விட்டுவிட்டால் முடிவில் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். ஆகவே ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, உங்களை ஒருவரும் வஞ்சித்து விடாதபடி நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். சாத்தான் எப்பொழுதும் மற்றவளை விசுவாசிகள் குடும்பத்தில் தான் போய் கிரியை செய்கிறான். விசுவாசிகளை வஞ்சிக்கணும்னு அவன் சுற்றி சுற்றி வருகிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் கொடுப்பான், சோதனை கொடுப்பான். அதில் விழுந்து போகலன்னா அப்புறம் சலுகை கொடுப்பான். இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு இந்த கடைசி காலத்தில் சாத்தான் பயங்கரமாக கிரியை செய்து வர இந்த காலத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன உபத்திரமும் பாடுகள் வந்தாலும் சரி, நீங்கள் வசனத்தின் அடிப்படையிலே உண்மையாக இருக்கணும், வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படியானால் தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிங்க, 12ஆம் அதிகாரம் வாசிங்க. முதல்ல இருந்து படிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். முதலாவது இங்கே பார்க்கிறோம், ஏரோது ராஜா யாக்கோபை கொலை செய்தான். ரெண்டாவது, அது யூதருக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி பேதுருவையும் கொலை செய்யும்படியாக அவனையும் பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறான். அவனை சங்கிலியில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அவனால் ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே சோர்ந்து தூங்கிட்டான். ஆனால் விசுவாசிகள் என்ன செய்தாங்க? ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். சபைக்கு உபத்திரம் வரும்போது, ஒரு விசுவாசிக்கு உபத்திரம் வரும்போது, அவருக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படி நினைக்காம, நீங்கள் மற்றவர்கள் படுகிற உபத்திரமும் சோதனையை பார்க்கும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஜெபம் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் பண்ணி, அடுத்த நாள் இன்னும் ஒரு நாள் கழிஞ்சிட்டுனா பேதுருவை க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனால் விசுவாசிகள் அறைக்குள்ளே இருந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். மற்றவர்களுக்கு உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஒரு பாதிப்பு வரும்போது நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறீர்களா? சபைக்காக ஜெபம் பண்ணுகிறீர்களா? ஊழியருக்காக ஜெபிக்கிறீர்களா? அப்படி ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், ஒதுங்கி போனீங்கன்னா பிறகு நீங்களும் தப்ப முடியாது. அதான் சபையில் ஒரு ஐக்கியம், அன்பு, ஒரு மனம். இந்த சபையில் எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள். நடுராத்திரியில் தேவதூதன் தட்டுறான் பேதுருவை. சங்கிலிய தட்டினவொன்னு சங்கிலி கீழே விழுந்தது. ஒவ்வொரு கதவா திறக்குது. பேதுருவை எலும்பு விழாவில் தட்டி எழுப்பி அவனை கொண்டு போறான். அவனுக்கு தெரியல. அவன் எழும்பி விழித்து கொண்டு பார்த்தா சொப்பனம் கண்டது மாதிரி இருக்கு. தேவதூதன் அவனை கொண்டு போறான். ஒவ்வொரு கதவாக தானா திறக்குது. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது. நீங்கள் விசுவாசிகள் சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்கு உபத்திரவம் வரும்போது
நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவீர்களாங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவளையும் விடுதலையாக்குவார். கடைசில விடுதலையாக்கி எங்க ஜெபம் பண்ணினார்களோ அந்த இடத்துல வந்துட்டான் பேதுரு. எந்த இடத்துல எந்த சபையில ஜெபிக்கிறார்களோ, யார் வீட்டில் ஜெபம் பண்ணுகிறார்களோ அங்கே தேவன் கொண்டு வருகிறார், விடுதலையாக்கி கொண்டு வருகிறார், ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார், அற்புதங்களை செய்கிறார். ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஒருவருக்கு உபத்திரம் வரும்போது, வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது, சோதனை வரும்போது மற்றவள் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். கரங்களை வெட்டி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். அவன் பேதுரு வந்து கதவை தட்டுறான், மற்ற கதவெல்லாம் தானா திறக்குது. விசுவாசிகள் இருக்கிற வீடு வந்து கதவு அடைக்கப்பட்டிருக்கு, திறக்க மாட்டாங்க. பேதுரு வந்து தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. மற்ற பெரிய சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் தானா திறந்து வருது. விசுவாசிகள் ஜெபம் பண்ணவங்க கதவை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இன்றைக்கு அனைவரும் விசுவாசிகள் அப்படிறாங்க. பேதுருவுக்காகத்தான் ஜெபம் பண்றாங்க, பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வரணும்னு ஜெபம் பண்றாங்க. பேதுரு விடுதலையாகி வந்து நிற்கிறான், கதவை தட்டுறான், கதவை திறக்க பயம். இப்படிதான் அநேகர் ஜெபம் இருக்கு. ஜெபிக்கிறது நல்லது, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்படியானால் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். கடைசியாக ஒரு பிள்ளை வந்து பார்த்துக்கிட்டு பேதுரு வந்தான்னு சொன்னபோது நம்பல. பிறகு சரி பாப்பம் திறந்து பார்த்தா யார் வந்து நிற்கிறார்? பேதுரு வந்து நிற்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் சரியான வேளையிலே பதில் கொண்டு வருவார். உங்களுக்கு யார் உபத்திரம் கொடுக்கிறார்களோ, உங்களுக்கு யார் பிரச்சனை உண்டு பண்ணுகிறார்களோ, உங்களுக்கு விரோதமா யார் கிரியை செய்கிறார்களோ அவர்களை தேவன் தப்ப விட மாட்டார். அதே அதிகாரத்தில் நீங்க ஏரோது ராஜாவுடைய முடிவை நீங்க பார்க்க முடியும். குறித்த நாளிலே, அதே அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23 வரைக்கும் படிங்க. நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. போதும். அதே அதிகாரத்தில் பற்றியெல்லாம் இதை ஏறாவது யாக்கோவை கொலை செய்தான், பேதுருவை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றான். சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்றான். பாருங்க, எல்லாரும் சொன்னாங்க பிரசங்கத்தை கேட்டு, மனுஷ சத்தம் இல்ல, தேவ சத்தம்னாங்க. நீங்க போற இடங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படலாம். பெரிய எழுப்புதலா இருக்கும். கடவுள் பேசுறார், கடவுளுடைய சத்தத்தை கேட்குறீங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களை ஏமாத்திடுவாங்க. ஆனால் அங்க வந்து தேவனுக்கு அவன் மகிமை செலுத்தாம தன்னையே அவன் மேன்மைப்படுத்தினால, தன்னை உயர்த்தினால கர்த்தர் என்ன செய்தார்? அடித்தார். தேவனுக்கு மகிமை செலுத்தாம தங்களுக்கென்று புகழை, தங்களுக்கென்று அவர்கள் வருமானத்தை, பணத்தை, சலுகைகளுக்காக இந்த உலகத்தில் ஊழியம் செய்தால் ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்கின முடிவு ஏரோது ராஜாவை போல இருக்கும். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஏரோது ராஜா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தேவன் அவனை அடித்ததுனால அவன் புழு புழுத்த அந்த இடத்துல செத்து விழுந்தான். நம்ம சில வேளைகளை நினைக்கிறோம், தேவன் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், உடனே நியாயம் தீர்க்க மாட்டார், அவர் தண்டிக்க மாட்டார், சிச்சிக்க மாட்டார் என்று. இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இந்த சம்பவம் நடந்தது பழைய ஏற்பாட்டிலையா புதிய ஏற்பாட்டிலையா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. புதிய ஏற்பாடு. அது ஆரம்ப காலம். இப்போ அப்படி நடக்குமா? இப்பொழுது நடக்கும்.
எத்தனை இடங்களிலே தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் தப்ப முடியல. நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய சபை கட்டப்படணும். இதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. ஆகவே ஏரோது ராஜாவுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எல்லாரும் பார்க்கும்படியாக தேவன் அவனை நியாயம் தீர்த்தார். சபை ஆரம்ப காலத்திலேயே தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார். பகிரங்கமாக தேவனுடைய சமூகத்திலே பொய் சொன்ன அனனியா சப்பீராள் செத்து விழுந்தார்கள். இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? சபை ஆரம்பித்த காலம் புதிய ஏற்பாடு தான். தேவன் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தேவன் நீதி உள்ள தேவன், அன்புள்ள தேவன், அதே நேரம் தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஆகையினால தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தோத்தணும். அன்றைக்கு ஒரு யூதாஸ் தான் இருந்தான். 12 பேருக்குள்ள எத்தனை பேர் இருந்தான்? ஒருவன். அப்போ இவ்வளவு பெரிய சபையில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களும் இருக்கலாம். கவனமாக கேளுங்க. பாஸ்டருக்கு மயக்கம் வந்தது, அவர் கீழே விழுந்துட்டாரு. உடனே இங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். ஹலோ, நம்ம பாஸ்டர் இருக்கார, அவர் மயங்கி விழுந்துட்டாரு. அப்படியா? ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். அப்போ அடுத்த அவர் அங்கேருந்து இங்கே வேற விசுவாசிக்கு ஃபோன் பண்ணார். ஹலோ, நான் குமார் பேசுகிறேன். பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணும்போது மயங்கி கீழே வந்துட்டாரமே. அப்படியா? ஆ சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னும் உயிரோடு இருக்காரா? முடிஞ்சு போச்சா? அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா. பார்த்தீங்களா? அப்போ என் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சிலர் பாஸ்டர் எப்போ கதை முடியும், உள்ளே வந்து ஏறிடலாம், இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிடலாம், இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சபையை விட்டு பின் வாங்கி பண்ணுவோம். ஆகையினால ரொம்ப கவனமாக இருங்க விசுவாசிகள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். என் மகன் திருச்சியில் இருக்கான், இப்போ நல்லா ஊழிஞ்சிறான். நான் அங்கே போயிருந்தேன். வேறில் வந்து பாட்டு படிக்க, அவன் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க. அங்கே அவனை ஒவ்வொரு இடத்துக்கும் பாஸ்கர் அனுப்புகிறாரு. ரொம்ப நல்லா இருக்கான்னு அவரும் சொன்னார். நான் நேரில் போய் பார்த்து வந்தேன். இங்கேருந்து அவனுக்கு ஃபோன் போது, எப்பா லிவே, நீ எப்படி இருக்கா? நீ இங்கே வரலையா? நீ எப்போ இங்கே வரப்போறா? நீ இங்கே வந்தால் தான் நல்லா இருக்கும். வந்துரு சீக்கிரத்தில். சரிங்களா? அவன் நல்லா இருக்கிறது பிடிக்கல. அவன் அங்கேருந்து நான் சீக்கிரத்தில் எங்கே வரப்போகிறேன்? திருநெல்வேலிக்கு வரப்போகிறேன். இல்லைங்களா? நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இல்லாட்டா பிசாசு தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடி சாத்தான் கிரியை செய்வான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, ஊழியர் குடும்பத்துக்காக நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். உங்களுக்காக நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன்னு தெரியுமா? தினமும் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். தினமும் 10 மணி நேரம் விசுவாசிகள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணு. நம்முடைய ஸ்தாபனத்தில் கடந்த சில வருடங்களாக பயங்கரமான சம்பவங்கள் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் எதுக்காகன்னா, ஜெபம் பண்றதுக்காக. அப்போ நம்முடைய ஸ்தாபனத்தில் இருந்து சிலர் பதவிக்காக
பதவி வேண்டும் அதுக்காக, பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக. தலைவர்களை பற்றி, முக்கியமான தலைவர்களை பற்றி அவதூறாக கடிதம் எழுதி ஒவ்வொரு சபைக்கும் ஊழியர்களுக்கும் எழுதிருங்க. மொட்டை கடிதம், பேர் இல்லாத மொட்டை கடிதம். அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அது யார் யார் எழுதினாங்கிறத நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எதுக்காக அப்படி எழுதுறாங்க? தலைவர்களை பற்றி அவதூறாக. அவர்களுக்கு பதவி, அந்த பதவி இவர்களுக்கு வேணும் அதுக்காக. ஆவிக்குரிய ஒரு சபையில், ஸ்தாபனத்தில் சாத்தான் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறான் பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு அவர்களை கூட்டு கண்டுபிடித்து விசாரித்த போது மறுப்பு சொன்னார்கள். பிறகு ஒத்துக்கிட்டாங்க. நான் தான் எழுதுனேன். தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் யாரு? பாஸ்டர் ஜெயராஜ். அவரை பற்றி, அவர் குடும்பத்தை பற்றி அவதூறாக எழுதினார். அவர் ரொம்ப வயசான காலம், 87 வயதாயிட்டு அவருக்கு. அதனாலேயே அவர் சீக்கிரமா அவர் அப்படி படுத்துட்டார். இல்லாட்டா அவர் இப்போ மறித்திருக்க மாட்டார். அவர் சீக்கிரமாக அவர் அப்படி படுக்கையில் ஆகி மறிப்பதற்கு காரணம் நான் கேட்டபோது சொன்னார், பாலசு, நான் ரொம்ப காலம் இருக்க மாட்டேன். இப்போ நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. பாஸ்டர் மோகன் அகில இந்தியாவுக்கும் தலைவர். அவர் தனக்கென்று ஒரு வீட்டை சொந்தமாக வாங்கல, நிலத்தை வாங்கல. அவரை பற்றி அவதூறாக எழுதினாங்க. பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ், அவர் உண்மையான தேவனுடைய மனுஷன். அவருக்குன்னு ஒரு சொத்து ஒன்றும் வாங்கல, அவருக்கு ஒன்று இடத்த வாங்கல. அவ்வளவு நேர்மையான தேவனுடைய மனுஷன். திருச்சியில் இருக்க பாஸ்கர், அவரும் அப்படிதான். தனக்குன்னு ஒரு வீடு வாங்கல. நான் எப்படி ஒரு சொந்தமான ஒரு வீட்டை இது வரைக்கும் வாங்காமல் இருக்கணும், சொத்து வாங்காமல் இருக்கணும், இதே போல இவர்களெல்லாம் உண்மையான தேவனுடைய மனுஷர்கள். அவர்களை பற்றி அவதூறாக எழுதி பத்திரிகைகள் எல்லாம் கொடுத்து அவளை அவமானப்படுத்துகிறாங்க. ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவில் காரியங்களை செய்தார்கள். கடந்த திருச்சி ஊழியர் மாநாட்டில் அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுத்தார்கள். யார் யார் கடிதம் எழுதினார்களோ அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து அவர்கள் அங்கிருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது 5 பேரை டிஸ்மிஸ் பண்ண போது அவர்கள் ஸ்தாபனத்தை விட்டு தள்ளப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவ்வளவு தீவிரமாக சபைக்கு விரோதமாக ஒவ்வொரு இடங்களிலும் யார் யார் நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதில் நான் வருதேன். அவரில் எந்த இதுலேயும் பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான். அதனால என் மேலே ரொம்ப கோபம். ஆகவே அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்னா, அவர்களுடைய பேர் உங்களுக்கு ஒரு ஜெய் ஒய் அருள், நவராஜ், வில்சன், எசைக்கா, இப்படி 5 பேர் 5 பேரும் நீக்கப்பட்டார்கள். அவர்கள் துரிதமாக இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? நம்முடைய ஸ்தாபனத்தில் உள்ள சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக நம்முடைய ஸ்தாபனத்திலே ஒரு எழுத்தை கூட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு எழுத்து எப்படின்னா, நம்முடைய ஸ்தாபனம் சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட். ஆனால் அவர்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா சவுத் இந்தியன் அசம்பிளிஸ் ஆஃப் காட். இது கண்டுபிடிக்க முடியுமா மற்றவங்க? ஒரு எழுத்து கூட சேர்த்து. இது நோக்கம், உள்நோக்கம் என்னவென்றால் நம்முடைய ஸ்தாபனத்தில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று இந்த ஒரு எழுத்தையும் கூட சேர்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால பெரிய குழப்பங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. பல இடங்களிலும் இது எங்களுக்குரிய சொத்துன்னு சொல்லி அவர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அநேக ஊழியர்களை வஞ்சித்து ஏமாற்றி தன் பக்கமாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க பணங்களை உதவி செய்கிறாங்க. பட்டு வாடா பண்ணி நான் உங்களுக்கு நல்ல இருக்க ஊழியர்கள் கஷ்டத்தோடு இருப்பாங்கல்ல, அந்த ஊழியர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், ரூபா கொடுக்கேன், உனக்கு 10,000 ரூபா கொடுக்கேன், 5,000 கொடுக்கன்னு சொல்லி உதவி கொடுத்து
அவர்களை ஸ்தாபனத்தை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணம் எங்க இருந்து வந்தது? அவர் ஆர்பனேஜ் நடத்துறாரு. வெளிநாட்டிலிருந்து ஆர்பனேஜுக்கென்று அவர்கள் தியாகம் பண்ணி கொடுக்கிற அந்த பணத்தை அதை ஏமாற்றி எடுத்து இப்படிப்பட்ட ஊழியர்களை வஞ்சித்து அவர்களுக்கு இந்த ரூபாயை கொடுக்குறாங்க. இதான் நடக்கிறது. அதில் ஒரு 4-5 பேருக்கு நம்முடைய திருநெல்வேலியில் நம்முடைய சபையை விட்டு பின்வாங்கினவர்கள் அந்த ரூபாயை வாங்கிட்டு இருக்காங்க. நம்முடைய சபையிலிருந்து பின்வாங்கி, அதனால தான் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய வந்தது. அவர்கள் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அவர்கள் கூட உள்ள சகோதரன் வந்து என்கிட்ட இதை சொன்னார். பேட்டையில் ஒளிஞ்சிற டேனியல், அவருக்கு உனக்கு ரூபா தாரம், நீ இங்கே வந்துடுன்னு சொல்லிக்காங்க. அவன் போக மாட்டேன்ட்டான். அப்போ யார் யாருடா இதெல்லாம் ரூபா வாங்கினான்னு சொன்னான். அவன் எல்லாருடைய பேரையும் சொல்லிட்டான். அவனையும் கூட்டிருக்காங்க. அவன் சொல்லிட்டான், எங்கள் அப்பா வாங்குறாரு, தச்சனல்லூரில் குமார் வாங்குறாரு, ஜெபத்திர வாங்குறாரு, மோகன் பிலிப்பு வாங்கியிருக்கிறாரு. இப்படி நிறைய பேர் அவன் சொல்லிட்டு, இப்படி நம்ம ஏரியாவில் உள்ளவர். எதுக்காக? சபையை விட்டு பிரிப்பதற்காக. நான் இதுவரைக்கும் இதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று உண்மையான தேவனுடைய ஊழியக்காரலையும் தவறான உபதேசத்தை அல்லது அந்தி கிறிஸ்துவோடைய ஆவியில ஊழியம் செய்கிறவர்களையும் அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக, யார் யார் அசுத்த ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனார்களோ இவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கும்படியாகத்தான் இதை நான் வெளிப்படையா சொல்றேன். நீங்க ஜெபம் பண்ணணும். ரைசலா தோத்திரம். சத்தியத்துக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டினால் நல்லது. ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஆதாயம் பண்ணி சபையை கட்டினால் நல்லது. சபையை இல்லாத இடங்களில் போய் ஊழியம் செய்து ஆத்துமாதாயம் பண்ணி சபையை கட்டினால் நல்லது. ஆனால் ஒரு சபையில் இருக்கிற ஆட்களை, விசுவாசிகளாக இருக்கிறவளை ஏமாற்றி வஞ்சித்து சலுகைகளை கொடுத்து பணம் கொடுத்து ஏமாற்றி வஞ்சிக்கிறார்களே, மோசம் போக்குறார்களே,